ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக பிடிஎஸ்லேருந்து எனக்கு வந்திருக்கேன். அப்படின்னா பிடிஎஸ்லாம் யார் பேசுறது சுத்தமாக புரியாது அப்படின்னு நான் உங்களை கேட்டேன்னா நீங்கள் எல்லாரும் சொல்லுவீங்க ஜின் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஜின்னும் தான், பட் இன்னொருத்தரும் இருக்காரு. அவர் யாரு அப்படின்னா நம்மளுடைய கிம் டேயான். எஸ், வி பேசுறத சம்டைம் கேட்டிங்கன்னு நினச்சிக்கோங்களேன். இதுக்கு நம்ம இப்போ சிரிக்கணுமா, இது காமெடியா, ஆனால் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக குழம்பிடுவோம். வி அப்படியே சீரியஸான ஃபேஸை வச்சுருப்பாரு, ஆனால் பேசுறதுலாம் செம்ம ஃபன்னாக இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வியோட அந்த விசித்திரமான காமெடி சென்ஸை தான். ஓகே, லெட்ஸ் கோ டு ஆர்மி. இப்போ ரொம்ப குளிராக இருக்கு. ஓ ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? யாரும் சிரிக்காதீங்க, கிம் டேயான் பேசட்டும். வி, நீ ஸ்டார்ட் பண்ணு. டுடே எனக்கு ரொம்ப குளிராக இருக்கு. நான் இதை நினைக்கும் போது ரொம்ப சூடாக, ரொம்ப பயமாக இருக்கு. என்னோட ஆர்மி இந்த ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஐ எம் ஏ பாய், நான் விண்டரில் பிறந்தேன். ஓ யா. சுகா, நீங்கள் யாரையும் சிரிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ நீங்களே சிரிக்கிறீங்க. பின்ன நான் ஒரு பாய், விண்டரில் பிறந்தேன். ஓய்யா, இதை கேட்டால் யாரும் சிரிக்க மாட்டா. நான் ஒரு புக்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதோட பேர் நான் வீட்டில் இருக்கேன், பட் நான் இப்போவே வீட்டுக்கு போய் ஆகணும். இது ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரிலேட்டிவான மெசேஜாக இருக்குது. பட் நான் இதோட கவரேஜ் மட்டும்தான் படித்தேன். வாட்? ஓ, புக்கோட கவரேஜ்லேயே கம்ஃபர்டபுளாக இருக்குது. எங்களை மாதிரியே தான். டீச்சர், இது கொஞ்சம் அதிகமாக இருக்கா? ஆமாம், இது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. பட் உனக்கு பிடிச்சிருக்குல்ல? நோ, பிடிக்கல. அப்புறம் நான் ஒரு கேர்ளை லவ் பண்ணேன். வாட்? சீரியஸா? ஓகே, சொல்லுங்க. அப்புறம் ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டா. போகிறதுக்கு முன்னாடி சொன்னா அவளுக்கு பூ ரொம்ப பிடிக்கும்னு. இது கொஞ்சம் ஓல்டு மெமரிஸ், பட் அவள் திரும்பியே வரல. நீ என்னை பற்றி பேசுறியா? நோ. ஓபியோங், அப்போ நீ யாரை பற்றி பேசுகிற? நான் பேசுகிறேன். அதான் வி, யாரை பற்றி பேசுகிறீங்க? ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரியாமல் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாங்களா? சுகா, இவன் ஸ்டோரி கிரியேட் பண்ணுறான்டா. ஓ சீரியஸ் வி, யூ ஸோ மீன். கொஞ்ச நேரத்தில் ஆர்மிக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கோம். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் என் பையன்கிட்ட இது எல்லாத்தையுமே சொல்ல விரும்புகிறேன். எது எல்லாத்தையும்? மை டியர் சன், நான் ரொம்ப ஃபேமஸாக இருந்தேன். அவ்வளோதானா? இதை தான் உங்கள் பையன்கிட்ட சொல்ல விரும்புகிறீங்களா? பட் நீங்கள் அப்பயும் ஃபேமஸாக தான் இருப்பீங்க வி, ட்ரஸ்ட் மீ. ஜின், நான் ஒன்றும் சுயலோட ஹால் இல்லை. நீ பேசாத, உன் வாயிலேருந்து டெத் செல்ஸாக வெளியே வருது. வாட்? ஏன் வாயிலேருந்து டெத் செல்ஸ் வெளியே வருது? அதானே? அது மட்டும் இல்லை, வாயிலேருந்து டெத் செல்ஸ் வெளியே வருமா? வி, புரியுற மாதிரி பேசுங்க. கொஸ்டின், மெம்பர்ஸில் யாரோட அவுட்ஃபிட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க? வி, நான் என்னையும் சொல்லிக்கிறேன். அதாவது என்னோட ஹெட்டா? ஓ, கேப். இதில் நான் சென்டரில் வேற உட்காந்துட்ருக்கேன். நான் ஜொலிக்கிறேன். நான் இதை பற்றி தான் யோசிக்கிறேன். காய்ஸ், யாருக்காவது இது புரியுதா? புரிஞ்சா எனக்கும் சொல்லுங்க. இது இன்னும் முடியல வேற. ஸ்டார்ட். எனக்கு லியோன் ரொம்ப பிடிக்கும். அவர் பாப்புலர், அவர் டான்ஸரும் கூட. அவர் கூட ஒரு யூனிட் இருந்தது. ஜேகே, வாவ், எந்த அளவுக்கு யூனிட் அது? அது யூனிட் நீ எப்பவுமே பார்க்க முடியாது. வாட்? ஓகே, அது வியா மட்டுமே பார்க்க முடிஞ்ச யூனிட், நம்மளால முடியாது. ஹலோ, ஐ எம் வி. ஓகே ஜின், நீ நெக்ஸ்ட். நான் இன்னும் பேசி முடிக்கல. ஓகே, நான் இன்னைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நான் முடிச்சிட்டேன். ஏன்பா இதுக்கா ஸ்டாப் பண்ண? ஓகே, நெக்ஸ்ட். இந்த கேமில் மாற்றி பேசணும். அதாவது ஒன்று சொன்னால் அதுக்கு ஆப்போசிட் சொல்லுவோம்ல, அந்த கேம் தான் இங்கே விளையாடிட்டு இருக்காங்க. ஜிமினா, நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, உன்னோட பேர் என்ன? கிம்ச்சி நல்லா இருக்கும். வி, கிம்ச்சி நல்லா இருக்கும் அப்படின்றது யாரோட பேராவது இருக்குமா? வாட்? நீ அப்படிப்பட்ட பேர் இருக்க ஒரு ஆளை கண்டுபிடிச்சு கொண்டு வா. நான் என்னோட சன்னோட பேர் கிம்ச்சி நல்லா இருக்குன்னு தான் வைப்பேன். சீரியஸா வி, உங்களோட சன்னோட பேர் கிம்ச்சி நல்லா இருக்கு? ஓ மை காட், எங்க இருந்தா இப்படிலாம் இவர் யோசிக்கிறாரோ? நம்ம டீமோட நேம் ஒயிட் கிம்ச்சி டெலிசியஸ். இந்த பேரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள கேம் முடிஞ்சிச்சு. எனக்கு தெரிஞ்சு இவருக்கு ரொம்ப பசியா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த டைம்ல. அதனால தான் கிம்ச்சின்றாரு. பையனுக்கு கிம்ச்சின்னு பேர் வைப்பாரான், டீமுக்கு கிம்ச்சின்னு வைப்பாரான். ஐ திங்க் இவருக்கு பசிக்குது. இங்க வி கத்தல டீச்சருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். டீச்சர், எங்க அம்மா உங்களுடைய குக்கிங் ஷோ பார்த்து தான் குக்கிங் கத்துக்கிட்டாங்க.
ப்ளீஸ் உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு கிடைக்குமா? ஓ வி, பொறுமை பொறுமை. நீங்க கேட்கறத பார்த்தா அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். நான் உங்களோட குழந்தைங்கள பார்க்க விரும்புறேன். ஓ ஓல்டன் வி, இப்படியா டக்குன்னு சொல்வீங்க? அங்க பாருங்க, நம்ஜுனாக்கு பதறுது. ஓ நம்ஜுனா, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். நானும் டிரைவிங்கை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்கிட்டயும் கார் இருக்கு. உண்மையா? வி புது கார் வாங்கிட்டாரு. நீ புது கார் வாங்கிட்டியா? யா, அது டாய் கார். டாய் கார்? இவ்வளோ சீரியஸான ஒரு ஜோக். அவார்ட் ஷோ. நாங்கள் நிறைய அவார்டை வாங்கிட்டோம். உங்களுக்கு திருப்பி கொடுக்க விரும்புகிறோம். நீங்கள் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க. நான் பே பண்ண விரும்புகிறேன். டுடே மார்னிங் உங்களுக்காக நான் நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதை நான் மறந்துட்டேன். சாரி, நான் அதை மறந்துட்டேன். எனக்கு இன்னும் என் மூளை ஞாபகப்படுத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஞாபகம் வந்த பிறகு அதை நான் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. சூப்பர், நீங்கள் பொறுமையாக ஷேர் பண்ணுங்க. எனக்கு என்னை பார்த்தா ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் சைக்கிளிங் பண்ணுறேன். 26 வருஷமாக நான் சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கேன். இப்போவும் பண்ணுறேன். அப்போ நீ என்ன பிறக்கும் போதே சைக்கிளிங் ஸ்டார்ட் பண்ணிட்டியா? யா. வாட்? ஓ யா, கான்ஃபிடென்ட்டா? இந்த வீடியோ மேக் பண்ணும்போது நான் பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இவ்வளோ சீரியஸான ஃபேஸ்லேருந்து வந்த வார்த்தைங்க எல்லாம் மீனிங்லெஸ் தான். ஓகே, எனிவேஸ், நம்மளுடைய வி ஸோ ஃபனி அண்ட் யூனிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். Bye bye.